ஸ்டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இன்றைய நேர்காணல் பேட்டிக்கு கோத்தகிரியை சேர்ந்த எஸ் விவேகானந்தன் சார், அதிமுக கழக நகராட்சி துணை செயலாளர் மற்றும் கோத்தகிரி தாலுகா வியாபாரிகள் சங்க சிறப்பு ஆலோசகர் மற்றும் மார்க்கெட் சங்க முன்னாள் தலைவர் அவர்களிடம் பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். சார் வணக்கம். வணக்கம் ரமேஷ் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் அதிமுக கழக நகராட்சி துணை செயலாளர் இருந்தீங்க இல்லையா? அப்போது உங்களுடைய பணி, உங்களுடைய சேவை என்ன கொஞ்சம் சொல்லுங்கள் சேனலுக்கு. அது எனக்கு கட்சி பணி தான். சரிங்க. நான் கட்சி பணி ஆற்றுறதுல முதன்மையாக இருக்கிறோம். 10 வருஷ காலமாக அதே பொறுப்பில் இருக்கிறேன். கண்டிப்பாக 10 வருஷ காலமாக இருந்தீங்களா? துணை செயலாளராகவே இருக்கிறேன். இப்போ இருக்கீங்க? இப்போவும் இருக்கிறேன். சிறப்பு சிறப்பு. சரி, உங்களுடைய மெச்சும்படியான சேவைகள் இதை இன்னொரு சொல்ல முடியுங்களா? பொது சேவைகள் எப்பயுமே மார்க்கெட் வியாபாரிகள் சங்க தலைவராக இருக்கிறப்ப தாலுகா வியாபாரிகள் சங்க ஆலோசகராக இருந்து பொது வியாபாரிகளுக்காகவும் பொது நலனில் எப்பொழுதும் அக்கறை கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். சிறப்பு சிறப்பு. அப்புறம் கோத்தகிரி தாலுகா வியாபாரிகள் சங்க சிறப்பு ஆலோசகர் இருந்தீங்க இல்லையா? அப்போதைக்கு உங்களுடைய ஆலோசனை எல்லாம் எப்படி இருந்துச்சு? தாலுகா வியாபாரிகள் சங்கத்தை இங்கே ரொம்ப காலம் இல்லாமல் இருந்துச்சு. அதை அமைக்கிறதுக்கு முதன்மையாக செயல்பட்டு தாலுகா வியாபாரிகள் சங்கத்தை இங்கே அமைத்து இப்பொழுது எல்லோரும் சேர்ந்து நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். வியாபாரிகளுக்காக நிறைய சேவைகளையும் பொதுமக்களுக்காக நிறைய சேவைகளையும் வியாபாரிகள் சங்கம் சார்பாகவும் எனது கட்சியின் சார்பாகவும் சங்கத்தின் சார்பாகவும் நிறைய செய்து கொண்டிருக்கிறேன். பணியை நாங்கள் விளம்பரப்படுத்துவதில்லை. அப்படிங்களா? விளம்பரப்படுத்தாதது ஒரு காரணம். எனக்கு அது பிடிப்பதில்லை. அதனால நான் விளம்பரத்தை தேடுவதில்லை. சரி, அப்போதைக்கு உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சுங்களா? இல்லை, எனக்கு மன திருப்தியாகவே தான் இருக்குது. என்னால் முடிந்ததை மட்டும் தானே செய்கிறேன். அதனால எனக்கு அது நல்லாவே இருக்கு. உங்களுக்கு ஒத்துழைப்பில் எப்படி இருந்துச்சு? நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நல்லவர்கள் ஒத்துழைப்பு எப்பொழுதுமே உண்டு. ஒரு சில விஷயத்தில் மட்டும்தான் தவறானவர்கள் என்னை நெருங்க முடியாது. நான் தவறான வழிக்கு செல்ல மாட்டேன். சுதம் நல்லா. இப்போ எதிரிகள் குறைவே, நண்பர்கள் அதிகம். சிறப்பு சிறப்பு. அடுத்து மார்க்கெட் சங்க முன்னாள் தலைவராக இருந்தீங்க இல்லையா? ஆமாம். அப்போ உங்கள் பொண்ணு ஒரு மெச்சப்படி இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன். அதை கேட்டது இப்போ பேட்டி எடுக்க மீன் வந்திருக்குங்க. அதை பற்றி ஒரு 2 வரி சொல்லுங்களேன். வியாபாரிகள் மார்க்கெட் மார்க்கெட் வியாபாரிகளை துரத்தி மார்க்கெட் சங்கத்தில் ஒரு உழவர் சந்தை கொண்டு வர வேண்டும் என்று சில நபர்கள் முயற்சித்த பொழுதும் அதை திறமையாக செயல்பட்டு வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து அரசிடம் உரிய முறையில் தொடர்பு கொண்டு அதை தடுத்து நிறுத்தியதற்கு நான் முக்கிய காரணமாவேன். அதை வியாபாரிகளோட உறுதுணையோடு செய்து முடித்திருக்கிறேன். சரி, பெருமை பெருமை. இப்போ இந்த கடை உட்காந்துட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த கடை நிறுவி எத்தனை வருடங்கள் ஆகின்றன? இது நிறுவி 12 வருடங்கள் ஆகின்றன. 12 வருடம். அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? மளிகை கடை வைத்திருக்கிறேன். சரி. வியாபாரம் சம்மந்தப்பட்ட மற்ற கடைகள் எல்லாம் தேங்காய் வியாபாரம் செய்திருக்கிறேன். சரி. இப்போதைக்கு உங்களுடைய பொழுதுபோக்கு எனக்கு தனிப்பட்ட பொழுதுபோக்கு என்றும் இல்லை. வியாபாரிகளுக்கு தனிப்பட்ட பொழுதுபோக்கு என்றும் இல்லை. தாங்கள் தேடி எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலைமையில் தான் வியாபாரிகள் எப்பொழுது இருப்பார்கள். சரி. ஆனால் தனிப்பட்ட பொழுதுபோக்கு இல்லை. மக்களாக வாழ்வது எனக்கு பொழுதுபோக்காகத்தான் இருக்கிறது. சரி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கிடைக்கல, ஓய்வு கிடையாதா? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு கிடையாது. சமீப காலமாக நான் வெள்ளிக்கிழமை ஓய்வு தேவை, நம்ம வெளி வேலைகள் செய்ய வேண்டும் என்று இந்த வெள்ளிக்கிழமையை நாங்கள் ஓய்வு நாளாக அறிவித்திருக்கோம். வாரத்தை ஏதோ ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை நாளும் எடுத்திருக்கேன். சரிங்க. ஆனால் எங்கள் சேனலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் சேனல் புதுசாக நீங்கள் தொடங்கி செயல்பட்டு வர விதம் பாராட்டுக்குரியது. நீங்கள் மேலும் வளர்ச்சி அடையவும் இந்த மாதிரி நல்ல சில உள்ளங்களை தேடி சென்று பேட்டி கண்டு நீங்கள் எங்களையும் வெளிக்கொண்டு வருவதற்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. சரிங்கண்ணா, எங்கள் சேனல் ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு எனக்காக நேரம் ஒதுக்கி கடையை கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சு இப்போ பேட்டி கொடுத்தமைக்கு உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம்.